எல்லாரும் சாப்பிடணும். இல்லை ஒரு குடிக்கலாம் எல்லாரும் சாப்பிடணும். எங்களை விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கும் வந்து பசிக்குது. ம் எல்லா மரக்கறிலையும் வந்து ஐயருக்கு வந்து கொடுக்கணும் வேணாமா? கொடுக்கணும், தானம் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் அம்மாட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன காணொலி உண்டு. என்ன காணொலி அம்மா இன்றைக்கு? இன்றைக்கு எங்களுடைய அம்மாட்டு ஆண்டு துவசம், 4வது ஆண்டு துவசம். அது நாங்கள் எங்களோட தங்கச்சி விட்டு தான் செய்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் எங்களுக்கு அம்மாண்ட பிள்ளை எல்லாம் அம்மாண்ட உறவினர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அம்மாண்ட 4வது ஆண்டு துவசத்தை நாங்கள் அங்கேயே செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் சித்தி விட்டு தான் போகணும். சித்தி விட்டு தான் வந்து சொந்தங்களோட வந்து எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் வேணாமா? சித்தி விட்டாமல் போய் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து வருஷம் வந்து செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கு தான் நாங்கள் வந்து காணொலி பதிவேற்ற போகிறோம். அப்போ இந்த ஆண்டு தோஷம் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி நான் காணொலிக்காக போவோம் வேணாமா? இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரக்கறி எல்லாம் வட்டி துப்புராகப்படுது. ஆமாம், இன்றைக்கு வந்து என்னென்ன மரக்கறி எடுத்துருக்குறோம்? இன்றைக்கு நாங்கள் என்னென்ன மரக்கறி எடுத்துருக்கிறோம்னு சொன்னால் கீரை எடுத்துருக்கிறோம், பருப்பு எடுத்துருக்கிறோம், அதோட உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறோம், வாழைக்காய் எடுத்துருக்கிறோம், அதோட பாவக்காய், கத்தரிக்காய், அதோட பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, அது கொல்லிக்காய். இந்தியாவில் புழுங்கரிசி சோறு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். உண்மையில எங்களை படையலுக்குன்னு நாங்கள் புழுங்கரிசி தான் சமைக்கணும். ஐயருக்கும் கொடுக்குறதுக்கு புழுங்கரிசி தான் பயன்படுத்தணும். அதனால் நாங்கள் புழுங்கரிசி எடுத்துருக்கிறோம். அதில் வெண்டிக்காய் ஒரு பால் கறி வைக்க போகிறோம், பைத்தங்காய் ஒரு பிரட்டல் வைக்க போகிறோம், கீரை எல்லாம் வெட்டியும் வெட்டாமலும் வச்சிருக்கிற பாசி வெட்டி இருக்கு, வெட்டி கொண்டு நிற்கிறோம். அதோட உளுந்து ஊற விட்டுருக்கிறோம், வடை சுட போகிறோம். இதுக்கு நாங்கள் தக்காளி பழம் உருளைக்கிழங்கு தான் குழம்பு வைக்க போகிறோம். இது எங்களோட தோட்டத்தில் புரிஞ்சு எடுத்த தக்காளி பழங்கள். நான் தக்காளி பழத்தை ஒழிச்சு கொண்டு நிற்கிறேன். இன்றைக்கு வந்து இப்போ இவ்வளோ மரக்கறி தான் சமைக்க போகிறோம். அதோட வந்து முக்கியமாக வந்து எல்லா மரக்கறிலையும் வந்து ஐயருக்கு வந்து கொடுக்கணும் வேணாமா? கொடுக்கணும், தானம் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இவ்வளோ மரக்கறி தான் நாங்கள் இன்றைக்கு வந்து சமைக்க போகிறோம். அதோட வந்து அப்பளம் மிளகாய், அதோட வந்து பொங்கலும் செய்யணும். அப்போ நாங்கள் மரக்கறியெல்லாம் வட்டி எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மம்மாவும் ஐயாவும் இன்றைக்கு வந்து அம்மம்மாண்ட ஆண்டு துவசம் மாலையை மட்டும் சொல்லுவோம். இந்தியாவில் வந்து அரிசி போட்டுட்டோம். நல்லா சோறு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு பொங்குது. புழுங்க அரிசி தானே? பொங்கரிசி கொஞ்சம் நேரம் செல்லும் தானே அவிய, வேறு பிள்ளைக்கு போட்டாச்சு அவிய இருக்குது. இந்தியாவில் வந்து பாருங்க 5 உரியம் பூத்துருக்கு. நல்ல ஒரு சிவப்பு கலர் பூ, நல்ல சாடிக்குள்ளே வச்சிருக்கணும். நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்க. இதுலேயும் ஒரு 5 உரியம் இருக்குது. இது வந்து அதே கலர் பூ தான். பாவக்காய் அவிய வச்சுனாங்க, திறந்து பார்ப்போம். இப்போ தான் குதிச்சு கொண்டு வந்துட்டு அவியுதாது. நல்லா அவியட்டு, நல்லா அவியணும் பாவக்காய். நாங்களுக்கா பருப்பு கறி அவிஞ்சிட்டு வந்து திறந்து பார்ப்போம். அவிஞ்சு கொண்டு இருக்கு. 2-3 அடுப்பு மூடி இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு அடுப்பில் சமைக்கிறாது தானே? 3 அடுப்பு மூடி இருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து சமையல் நடந்து கொண்டிருக்கு, அடுத்த பக்கம் வந்து இன்னும் மரக்கறி வந்து வட்டி முடியலை. நிறைய மரக்கறி என்றபடியாக முதல் வட்டின மரக்கறியெல்லாம் வந்து இப்போ சமைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மரக்கறி இருக்குது வட்டி எடுக்கிறதுக்கு. இந்தியாவில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து போட்டமலன் சாப்பிடுவோம் வட்டி. நல்ல பழமே, நல்ல மெல்லிசா வட்டினா தான் சாப்பிடலாம். தம்பி எப்படி இருக்கு? இனிக்குதா? நல்லா இருக்கண்ணே. அடுத்த பழத்தையும் பட்டுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான பழம். இது நல்ல சிவப்பாக இருக்குது. பழத்து பழம் வந்து வித்தியாசம்.
இந்த பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு கூடவே இருக்கும் ப்ரோட. ம் இனிக்குதா? இனிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ம் தம்பி எப்படி இருக்கு பழம்? ஆளு கதையே வருது இல்லை. வாய்ப்புண்டா வத்தா பழம் கிடக்க எப்படி கதை வரும். நல்ல இனிப்பாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நிறைய வத்தா பழம் சாப்பிடணும். இங்கால எல்லாருக்கும் பட்டி வச்சிருக்கிறோம். அப்படி இனிமே பழமா? நல்ல இனிப்பு. ம் பழம் வந்து முடிஞ்சு கொண்டு இருக்கு. 2 பழம் பட்டினாங்க. நாங்கள் இப்போ பருப்பு கடைக்கு ஆற்றி எடுத்துட்டோம். இனி மற்ற செடிக்கும் மாற்றி எடுத்து விடுவோம். அப்போ தான் மற்ற மரக்கறிகளை வந்து செடி ஒழிக்க வைக்கலாம். இந்தியாவில் வந்து அடுத்த கரை பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு இப்போ தான் அவிஞ்சு கொண்டு இருக்கு. திறந்து விட்டு தான் அவிய விடுங்க. ஏன்னா மரவள்ளி கிழங்கு வந்து மூடி அவிக்கக்கூடாது, திறந்து தான் அவிக்கணும். அதுக்காக திறந்து விட்டுருக்குறோம். அப்படியே இந்தியாவில் கத்தரிக்காயும் படிச்செடுப்போம் பொரிஞ்சிட்டு. நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்வோம். இல்லை ஏதாச்சும் ரெடி விடுவோம். கலராக இருக்குது. தக்காளி கலர்வாங்க சாப்பாடுதான் இருக்குண்ணா. அது தக்காளியும் கலராக தெரியுதுன்னு சொல்ல இந்த உருளைக்கிழங்கு செய்கிறக்குள்ள ஒரு வித்தியாசமான கலராக தெரியுது. ஓ அது மஞ்சள் தானே. இந்தியாவில் வந்து பூசணிக்காயும் மரவள்ளி கிழங்கும் கறி ரெடி இறக்கலாமா நம்ம? இது இறக்கி எடுப்பேன் நாங்கள். நல்லா கொதிச்சுட்டு பால் விட்டு. நல்ல வாசமாக இருக்குது. அப்படியே நாங்கள் கீரையும் அவிய வைப்போம். நாங்கள் இங்கே கீரை கறி இறக்கி எடுப்போம். ஆறடும் தேசி புளி சேர்த்து கொள்வோம். அப்படியே இந்தியாவில் சித்தி இப்போ வடை சுடுறா. அதையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். மிச்சம் சுட்டு கொண்டிருக்கிறேன். வடையை தான் எல்லாரும் கூட விரும்பி சாப்பிடுவினோம். அப்போ வடையை கொஞ்சம் கூட சுட்டு எடுக்கணும். எல்லாருக்கும் வடை தான் பிடிக்கும். இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பூ பிடுங்குறாரு மாலை வெட்டுறதுக்கு. கேட்டுக்கு மேலே வேறு நின்று பூ பிடுங்குறாரு. இந்தியாவில் வந்து மாலையும் கட்டுப்படுது. உங்களுக்கு இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி பழம் நல்லபடியாய் கறி கொதிச்சு பற்றிட்டுது. நாங்கள் இனி இறக்கி எடுப்போம். இப்போ கடையிலையும் கத்திரிக்காயும் பிரட்டல் செய்கிறதுக்கு வெங்காயம் பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை உள்ளியெல்லாம் சேர்த்து வதக்கி போட்டு அதோட கடலையும் கொட்டி வதக்க போகிறோம். அதோட பொரிச்செடுத்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவோம். நாங்கள் சைதாங்கரை ஆக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் சேர்த்து வதக்கி போட்டோம். அதோட சைதங்காயம் கூடி வதங்க விட போகிறோம். இந்தியாவில் வந்து எங்களுக்கு பொங்கல் அடைஞ்சோண்டு இருக்குது அரிசி. இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் போடணும். இந்தியாவில் வந்து பாயாசம் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அது அரிசி அவிஞ்சோண்டு வந்துடுது. இதுக்கு தேங்காய் பால் விடணும். நாங்கள் வந்து இப்போ சமைச்சு எடுத்துட்டோம். அதோட நல்ல புழுங்கரி சோறு தான் சமைச்சு எடுத்துருக்கிறோம். என்னுடைய மகா தான் விருப்பம். அதோட படை சுட்டு எடுத்துருக்கிறோம். அதோட கடலையும் கத்திரிக்காயும் பிரட்டல் செய்து எடுத்துருக்கிறோம். அதோட பைத்தங்காயும் பிரட்டல் செய்து எடுத்துருக்கிறோம். அதோட சொதி வச்சு எடுத்துருக்கிறோம். அதோட வாழைக்காயும் அது கட்டாயம் சமைக்கணும். அதையும் சமைச்சு எடுத்துருக்கிறோம். அதோட கரட் சாம்பல் செய்து எடுத்துருக்கிறோம். அதோட மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் பால்கறி வச்சு எடுத்துருக்கிறோம். அதோட பருப்பு பால்கறி வச்சு எடுத்துருக்கிறோம். அதோட உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு வச்சு எடுத்துருக்கிறோம். அதோட வெண்டைக்காய் பால்கறி வச்சு எடுத்துருக்கிறோம். அதோட கீரைக்கறி, அதோட பொங்கல் பாயாசம், அதோட அப்பளம் மிளகா பொரியல் இவையெல்லாம் வடிவாக செய்து எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் வாசல்லே வந்து நுகவுடம் வச்சுருக்கிறோம்.
இப்போ இங்கே ஐயாவும் வந்துட்டார். எடுத்து சுத்த வரவை அரிசி அவுத்து ஊற்றி போட்டு உண்டு அந்த கையை எங்கே உண்டு கொண்டனாயம் அம்மது சாம்ராஜ்யமோத்சகாலே ஆனந்தந்திரஸ்து சாம்ராஜ்யமோத்சகாலே குபேராசனாய சாம்ராஜ்ய குபேராசனாய மோட்சஹாலே குபேராசனாய பிதர் சாம்ராஜ்ய மோட்சஹாலே நாவிதாசனாய தானந்தரத்யஸ்தம் சஹாலேன தானந்தரத்யஸ்தம் தண்ணி தான் தீர்த்தத்தை தான் சாம்ராஜ்ய குபேராசனாய சிந்தகரம் குபேராசனம் மிச்ச தண்ணி அம்மா அந்த பாலத்தில் சிந்த விட்டுட்டு இந்த உலகத்துக்கு ஒரு என்ன விட்டு விடுறோமோ இதையும் எடுத்து விட்டாச்சு. பண்ணுறது மாதாபிதாசனாய மாதாபிதா வித்தராசனாய விதராசனாய மாதாசனாய சிலார்த்தகாலேன விதகுபேராசனாய குருவஸ்திரார்த்தம் குபேராசனாய மொன்னே நானாண்டகந்திரத்யாஸ்து விபூதியை பூசி போட்டு வளமை कुबेराय स्वाहा नमो नमः मातापिता कुबेरपिता वित्तरासनाय मन्ने नानाविधा मदीभूषण तनिकं पोटो इलानिके नेरान्दरन्दरसयाप्नेह नमो नमः स्वाहा ओम दर्शयाप्नेह नमो नमः मातापिता वित्तरासनाय मन्ने नमः श्राद्धाः पडतंगा आनन्दनेरान्दरन्दरसयाप्नेह नमो नमः सनाय आनन्दरन्दरसयाप्नेह नमो नमः सनाय मादासनाय श्राद्धाः कुबेरासनाय दशाङ्गं कुबेरासनाय पडतंगा
கொண்டு திருத்தொண்டு பரவான் छोटे रखिए சக்கரவான போன பேசி எல்லாம் போ கட்டாயம் வந்து இந்த கரைச்சதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் மாட்டுக்கு வைக்கணும், இல்லாட்டி ஆற்றுல ஊற்றணும். இப்போ இங்கே மாடு கொஞ்சம் பின்னர் டைமுக்கு தான் வரும். அப்போ நாங்கள் இப்படியே வச்சுருந்தோம்னா பின்னர மாடு வேற வைக்கலாம். இப்போ ஐயர் வந்து தானமெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இனி சாப்பாடு இதில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ம் காலமையாக நாங்கள் சாப்பிடல. ம் எல்லாரும் சாப்பிடணும். இல்லை ஒரு குடிக்கலாம் எல்லாரும் சாப்பிடணும். எங்களை விட்டு எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்கும் வந்து பசிக்குது. ம் அப்போ நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுட்டு நாங்களும் வேலோட போயிருந்து கலந்து சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் இந்த காணொலியோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய்.